மொத்தம் 234 தொகுதிகளில் 192 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் மட்டும்தான் தற்போது வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதமுள்ள தொகுதிகள் இருக்கின்றன. இந்நிலையில் 193 தொகுதிகளில் என்ன முன்னிலை நிலவரம் என்பதனை பார்க்கிறோம். தாவேக தற்போது வரை 81 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 63 தொகுதிகள், திமுக 49 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திருவிக நகரில் தாவேக வேட்பாளர் பல்லவி 492 வாக்குகளோடு முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தியாகராய நகர் முக்கியமான சட்டமன்ற தொகுதி. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அங்கே முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுகவின் ராஜா அன்பழகன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட நிலவரப்படி தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது முதற்கட்ட நிலவரத்தில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்த்து வருகிறோம். 196 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. தாவேக 83 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலுமே தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போதைய முன்னிலை நிலவரம் தற்போது வரை 83 தொகுதிகளில் தாவேக முன்னிலை, 65 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை, 50 தொகுதிகளில் திமுக முன்னிலை. 234 தொகுதிகளில் 199 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலேயுமே தாவேகவே முன்னிலை பெற்றிருக்கிறது. 201 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. 85 தொகுதிகளில் தாவேக முன்னிலை, அதிமுக 66 தொகுதிகளில் முன்னிலை, திமுக 50 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது.